ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மே மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை வழி நடத்தின தேவன் இப்புதிய மாதத்திலும் நம்மை கைவிடாமல் நடத்துவார். தேவன் சர்வ அதிகாரமிக்கவர். அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஒவ்வொரு முறையும் தாம் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தார். அவை நல்லது என்று கண்டார். பூமியும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தது தேவனுக்கு மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அத்தனை சிருஷ்டிகளிலும் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் அவர். சகலத்தையும் நல்லது என்று கண்டவர் அவர். அவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர். பூமியை பண்படுத்தி அதை பாதுகாக்கும்படி மனிதனிடம் பொறுப்பையும் கொடுத்தார். இன்னும் காட்டு புஷ்பங்களையும் உடுத்துவித்தும் காகங்களை போஷித்தும் தமது கிருபையை விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்க அவரது சாயலில் படைக்கப்பட்ட நம் விஷயத்தில் பாராமுகமாய் இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அவர் மனிதர் மீது கரிசனை உள்ள தேவன். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்று நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் பலவிதமான வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிக்கின்றனர். நாமும் தவிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவரிடம் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் சகல தீமைக்கும் விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். என் நாமத்திற்கு பரிந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என வாக்களிய அன்பின் தேவனே, எங்கள் வாழ்வின் சகல அந்தகாரங்களை நீக்கி உமது வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுக்குலத்தின் மீது நீர் வைத்துள்ள அன்பையும் கரிசனையும் மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு அருள் தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் நன்மையையும் இந்த மாதம் முழுவதும் அனுமதிக்கும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, சோதனை நிறைந்த காலங்களில் நம்பிக்கை, விசுவாசம், பகுத்தறிவில் குறைவுள்ளவர்களாக இருந்ததற்காகவும் உம்மை நம்பாமல் இருந்ததற்காகவும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் இந்த பாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிரிவினைகளோடும் சமாதான குலைச்சல்களோடும் உள்ள குடும்பங்களில் தேவ கரம் அவர்களை ஒருமனப்படுத்தவும், மது போதை அடிமைத்தனத்தில் சிக்கியுள்ளவர்கள் விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ சமூகத்தில் பல நாட்களாக வாழ்வின் பல பிரச்சனைகளோடு காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்கவும், எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வரவும், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை காண செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கஞ்சா, மதுபானம், போதைப் பொருட்களினாலே தாக்கப்படும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் கூலி வேலை செய்கிறவர்கள், அரசு பணி செய்கிறவர்கள் கெட்டலைகிற நிலையில் இருந்து விடுவிக்கப்படவும், மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறுநீரக வியாதியினாலும், இருதய நோயினாலும், சர்க்கரை நோயினாலும், கேன்சர் நோயினாலும், எலும்பு தேய்மானங்களோடும், நுரையீரல் வியாதியினாலும், கட்டிகளினாலும், பலவீனங்களோடும், மனச்சுமைகளோடும் வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவரீர் அற்புதம் செய்து அன்பு கரங்களால் தாங்கி ஆரோக்கியத்தோடு வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். யூடியூப், இணையதளங்கள், சோசியல் மீடியாக்கள், வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறும் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், தேவ சத்தத்துக்கு மக்கள் செய்கொடுக்கவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், இக்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் தண்டிக்கப்படவும், மனம் திரும்பவும், தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்திடவும், குடும்பங்களிலே திருமண வயதில் ஏற்ற வாழ்க்கை துணைக்காக ஜெபித்து வரும் சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருடைய வேளையில் திருமணம் கைகூடியறவும், பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படவும், வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்தும் மக்கள் பாதுகாக்கப்படவும் தேவையான மழையை தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம்.
இந்த நாள் வரையிலும் கர்த்தர் கண்மலை நிழலாய் இருந்து எங்களை காத்து சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள் வந்தபோது கர்த்தர் எங்களை பலப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணின கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வதற்காய் நன்றி செல்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.